விஜு என்று ஒரு சிறுவன் இருந்தான். அவனுடைய உதடு இரண்டாக பிளந்திருந்தது. அவனோடு கூட படித்த சக மாணவர்கள் அவனை பார்த்து இரட்டை உதடா என்று பரியாசம் பண்ணவர்கள். அது அவனுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அவன் பெற்றோரிடம் வந்து வருத்தப்படுவான். எல்லோரும் கேலி பண்ணுகிறாள், கிண்டல் பண்ணுகிறாள் என்று சொல்லி அவன் மிகவும் வேதனைப்படுவான், அழுவான். நான் பள்ளிக்கூடம் போகவில்லை என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி அழுவான். அவனுடைய பெற்றோர்கள் அவனிடம் சொன்னது, நீ ஏசப்படம் கேளு, ஏசப்பா உனக்காக இறங்குவார், உனக்காக செய்வார் என்று சொல்வார்கள். அவன் அப்படி போகும்போது அவனோட கூட படித்த சக மாணவர்களில் ஒரு யூதா என்று மாணவன் இருந்தான். அவன் இன்னும் அதிகமாக அவனை கிண்டல் பண்ணி கொண்டிருந்தான். அவனுக்கு இதுவும் பெரிய ஒரு மன வேதனையாக, ஒரு துக்கமாக இருந்தது. அப்பொழுது அவனுக்காக ஜெபித்தான். ஏசப்பா, இந்த யூதா என்னை பரியாசம் பண்ணாதபடி இவனுக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபித்தான். ஒரு நாள் யூதா கண்ணில் ஒரு குச்சி குத்தினபடியால் கண்ணை கட்டி கொண்டு வந்தான். அப்பொழுது எல்லா பிள்ளைகளும் அவனை பார்த்து ஒற்றை கண்ணா என்று கூப்பிட்டார்கள். அப்பொழுதுதான் உணர்ந்தான், நான் விஜுவை கேலி பண்ணும்போது அவன் இப்படிதான் வருத்தப்பட்டிருப்பான் என்று சொல்லி அவன் அப்பொழுதுதான் அவன் உணர்ந்தான். இனி விஜுவை நான் பரியாசம் பண்ணக்கூடாது என்று தீர்மானித்தான். அவனுடைய விஜுவின் மாமா விஜுவை மருத்துவரிடம் அழைத்து சென்று அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்து உதடை சரிப்படுத்தினார்கள். மற்ற மாணவர்களைப் போல அவன் ஒரு அலாலமாக மாறினான். ஏசப்பா அவனை மற்ற மாணவர்களைப் போல பரியாசம் பண்ணுவர்கள் மத்தியில் ஏசப்பா அவனை ஒரு அழகுள்ளவனாய் மாற்றினார். நாம் மற்றவர்களை பரியாசம் பண்ணினால் நாம் ஒரு நாள் பரியாசம் பண்ணப்படுவோம். ஆனால் நாம் மற்றவர்களை பரியாசம் பண்ணக்கூடாது.